ஹாய், ஹேமுமா பிடித்த அசோக் சிஸ்டர் இஞ்சி தொக்கு ரெசிபி கேட்டிருந்தாங்க, பார்த்துடலாம். 2 கைப்பிடி தேங்காய் கூட 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தேங்காவை நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்தெடுத்துட்டு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா வெந்தயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி வறுத்தெடுத்து ஆற விட்டுறணும். இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துட்டு வானலியில ஆயில் சேர்த்துட்டு அது கூட இந்த இஞ்சியை கொட்டி நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்தெடுத்து அதையும் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இஞ்சியை ஒரு வாட்டி பல்ஸ் கொடுத்து கொரகொரப்பா அரைச்ச அப்புறமா நம்ம ஆற விட்ட தேங்காயை வந்து சேர்த்துட்டு நல்ல கோஸ் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் வந்து கொரகொரப்பு தன்மை இருக்கிற மாதிரி ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருந்தேன், அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்ச கலவையை சேர்த்து பேலன்ஸ் இருந்த புளி தண்ணியை சேர்த்து தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டு அடிப்பொலியா இருக்கும். வெஜ் ரெசிபிஸ் கூட ட்ரை பண்ணலாம். அப்ப இன்னொரு மீட் பண்ணட்டா. பாய்.